அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வீண் பழி, கெட்ட பேர், அவமானம் இந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதா? என்னடா இது, எவனோ ஒருத்தன் நம்ம மேல பழி போடுறியா, கெட்ட பேர் வந்துடுது, இல்லைன்னா மற்றவர்களாம் நம்ம அவமானப்பட வேண்டியது இருக்குது. நம்ம நல்லதுன்னு ஒன்று செய்ய போவோம், ஆனால் நம்ம பேர் கெட்ட பேராகி அவமானம் ஆகும். இதுக்கெல்லாம் என்னதான் செய்யறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒதுங்கியே போனாலும் உங்கள் பேர் கெட்ட பேராகவும் வீண் பழி வரும். உங்கள் நேரம் சரியில்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் மனசு நிம்மதியாகணும். நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம், என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை 4 to 6 இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் எங்கே தீபம் ஏற்றலான்னா, அதாவது வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் சாயந்தரம் தீபம் ஏற்றிடுங்க. உங்களால் முடிஞ்சதை சிவன் கோயில் சென்று சிவனுக்கு தீபம் ஏற்றிட்டு ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அன்னைக்கு நாள் சூப்பராக இருக்கும். அன்னைக்கு மட்டுமல்ல, இதை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி முடியல அப்படின்னா அம்மன் கோயிலில் போய் 4 to 6 தீபம் ஏற்றிட்டு வாங்க. அதுவும் என்னால் போக முடியல, எங்கள் பக்கத்தால் தான் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா போயிட்டு விநாயகருக்கு 4 to 6 தீபம் ஏற்றிட்டு வாங்க. அதாவது சிவன் கோயிலுக்கு போயிருந்தால் அதுக்கு உண்டான பவர், விநாயகர் கோயிலுக்கு போனால் அதுக்கு உண்டான பவர், அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பவர். மொத்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலையில் தீபம் நீங்கள் ஏற்றும் போது உங்களுடைய மனவேதனை குறையும், மனசு நிம்மதி அடையும். ஏன்னா ஒருத்தர் நம்ம பார்த்தோன்னே பேசாமல் போவே, அவனை பார்த்தோம்னா நமக்கு வேதனையாக இருக்குது. என்னடா நம்ம இவனுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சோம், இவன் நம்மகிட்ட பேசாமல் போகிறானே அப்படின்னு நினைப்போம். இதே தீபத்தை ஏற்றி பாருங்க, நீங்கள் கம்முன்னு போனாலும் கூப்பிட்டேன்னா அப்படின்னு பேசிட்டு போய் இவ்வளோதான். அதில் நமக்கு மனசு குளிர்ந்துடும், மனசு வேதனை குறையும். ஒருத்தர் உதவி செஞ்சோம்னா பேசாமல் போனாங்கன்னா அப்போ நம்ம மனசு வேதனை அடையும். கூப்பிட்டு பேசிட்டு போனாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் தீபம் ஏற்றுறதுக்கும் வழிபாட்டுக்கும் தீபம் ஏற்றுறதுக்கும் வழிபடாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வீண்பழி, கெட்ட பேர், அவமானம், மனவேதனையில் வந்தது அப்படின்னா ராகால வேலையில் தீபத்தை தொடர்ந்து ஏற்றி பாருங்க. கட்டாயம் மாற்றம் தெரியும். தொடர்ந்து செஞ்சு பாருங்க. 3 வாரம் தான் அதுலேருந்து ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். போனோன்னா தீபம் ஏற்றிட்டு அடுத்த நாள் மாற்றம் வரலன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, கட்டாயம் மாற்றம் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மன நிம்மதியாகவும் வீண்பழி இல்லாமலும் கெட்ட பேர் இல்லாமலும் நல்ல ரிலாக்ஸாக தூங்கி ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு நல்லபடியாக வாழலாம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக வாழுங்கள், செல்வ செழிப்போடு வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.